பவுலின் பணிவாழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனித பவுலின் பணிவாழ்வு. அவர் படாத சோதனைகள் இல்லை, வேதனைகள் இல்லை, கலாபனைகள் இல்லை, நிந்தைகள் இல்லை, அவமானங்கள் இல்லை, இடர்பாடுகள் இல்லை, எண்ணங்கள் இல்லை. இத்தனை சோதனைகளில் வேதனைகளையும் மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஏற்று ஆண்டவருக்கு பணிபுரிந்தார். நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை மக்களுக்கு சொல்லாமல் அறிவிக்காமல் இருந்தது இல்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாக சென்று ஆண்டுடைய படிப்பினைகளை கற்றுக் கொடுத்தார், வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுமாறு, மனமாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் யூத மக்களுக்கும் அவர் வற்புறுத்தி கூறினார். ஏனென்றால் அவர் புறையினுத்து அப்போஸ்தலராக திருத்தூதராக வந்தாலும் அதை தன் சொந்த மக்களுக்கும் யூத மக்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்து வந்தார் என்று பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளின் திருவுளம் இயேசுவை போல, கடவுளுடைய பணி இயேசுவை போல இவருக்கு உணவாக இருந்தது. நமக்கும் கடவுளிடத்தில் மக்களை சேர்க்கிற அந்த பணி, ஆண்டவரின் திருவுளம் நமது வாழ்வின் உணவாக மாறட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.